தான் எடுக்கணும் நினைக்கிறேன். பிடிக்கிட்டா நாவாரம் இதான் நாவாரம் பூவா? ஆவாரம் பூ தெரியும். என்னத்துக்கு தண்ணி ஓடுதுடா பஞ்சாது தண்ணி உறவுகளே. நான் உங்கள் கேட்டி பாரதி. நாங்கள் என்னடா அண்டை காட்டுக்கு நிற்கிறோம். பலமே அங்கட காணொலிகள் கூடுதலாக காட்டுக்கான் வாரது. இது கொஞ்சம் வித்தியாசமான காணொலி, ஒரு மருத்துவம் சம்பந்தமாக ஒரு உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய ஒரு காணொலி. ஆவாரம் பூ எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியலை. எனக்கு கூட ஆவாரம் பூ என்றது பூவை பார்த்துருக்கேன்னே தவிர இதுதான் ஆவாரம் பூ என்று எனக்கு தெரியலை. அப்போ நானும் இப்போ வந்து எனக்கு பாலா கூட்டி கொண்டு வந்தார். நாங்கள் பிடுங்க போவோம், ஆவாரம் பூ பிடுங்க போவோம். இப்போ வந்தோன்னா பார்க்குறோம் ஆவாரம் பூவை நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். பாருங்கள், இதுதான் ஆவாரம் பூ. இந்த ஆவாரம் பூன்ற நிறைய நன்மைகள் இருக்குது. இந்த காணொலியில் நாங்கள் அதெல்லாம் சேர்த்துருக்கிறோம். எங்களோட காணொலிக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மருத்துவம் சம்பந்தமாக எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். நிற்கிறது ஆணையரவுக்கும் பரந்தனுக்கும் இடையில் இருக்கிற ஒரு ஆலயத்தில் நிற்கிறோம். ஒரு ஆவாரம் பூ பிடுங்கத்தான் வந்திருக்கிறோம். இந்த ஆவாரம் பூ சம்பந்தமாக ஒரு அம்மா நிற்கிறா, கேட்டு பார்ப்போம். இப்போ அம்மாவை சந்திச்சிருக்கிறோம். அம்மா வணக்கம். ஆவாரம் பூ பார்த்துருக்குறீங்களா நீங்கள்? அதில் என்ன நன்மை இருக்கு? ஆவாரம் பூவில் என்ன நன்மை இருக்கு? நன்மை உடம்புக்கு நன்மை இருக்குது. ஆவாரம் பட்டை அடிச்சு அவைச்சு குடிக்கிறது. என்னத்துக்காக? எங்கட உடம்புல இருக்கிற துர்நீர் ரத்தங்களுக்கு அது நல்லது. ஆவாரம் பூவா? ஆவாரம் பூ, ஆவாரம் பட்டை சேத்தடி நிறமா வரும், சாய நிறமா. அப்ப ஆவாரம் பூ என்ன செய்யறது? அதே மாதிரி தான் குடிக்கிறது. அது என்னத்துக்காக குடிக்கிறது? உடம்பு சுகத்துக்கு தான். உடம்பு சுகத்துக்கா? நீங்கள் எவ்வளவு காலமா இங்க இருக்கிறீங்க? நான் 58ஆம் ஆண்டுலேருந்து 58ஆம் இங்க இருக்கிறீங்களா? இதான் இடம். இடம் கொடியாமம். இடம் கொடியாமம். அப்ப இங்க என்ன செய்யறீங்க? இங்க காணிகள் வேண்டி. எது உங்களோட வீடு? அப்ப என்ன தொழில் எதுவும் செய்யறீங்களா? நாங்கள் இப்ப ஆவாரம் பூ தான் பிடுங்க போறோம். சரி, நாங்கள் இப்ப அம்மாட்ட கேட்டு அறிஞ்சிருக்கிறோம் ஆவாரம் பூ சம்பந்தமா. சரி அம்மா, நாங்க பார்த்துட்டு வந்து சொல்றோமா. ஆவாரம் பூ தேடி போய் கொண்டிருக்கிறோம். இந்த ஆவாரம் பூ கிடைக்குமா கிடைக்காதான்றது தெரியல. நாங்கள் கரைவற்ற கேட்டதுக்கு அப்புறம் இதில் வந்து தண்ணி போய்க்கொண்டிருக்கு. பாருங்கள், இதில் மீனெல்லாம் நிற்கிறா. இங்கே மீனெல்லாம் நிற்குது, சின்ன சின்ன மீன்கள் ஓடிக்குது பாருங்க. இதில் நிற்கிறாமன்னு சொல்லி அறிஞ்சினாலும் பார்ப்போம். என்னம்மா சொல்லு. எனக்கு இந்த கோயில் கட்டி எந்த கோயில் இதோ? இது சிவன். ஓ, 58ஆம் ஆண்டு சாதனையால வைக்கப்பட்டார். அப்ப இங்கால ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு பக்கத்துல. சிவனா? பிள்ளையார் இல்ல, அது அம்மன். அம்மன்? அது என்ன அம்மன்? கண்ணகி அம்மன். கண்ணகி அம்மன் தான் இது. என்ன உங்களோட காணி தான்? இது உங்களோட காணி தானா? உங்களோட காணி தான். கேட்டா போல அப்பா கொடுத்துட்டார். கொடுத்துட்டார். அவர் கொடுத்தது கொஞ்சம் காணி அங்கால கட்டடம் இருக்கு. அதெல்லாம் கொடுத்தாரு. அவங்களும் செய்யலாம் பார்த்து நாங்கள் இடம்பெயர்ந்து போகிற வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு வீட்டுக்கு கிடந்துட்டு எங்களுக்கு தெரியாது. எனக்கு இடந்தாரி பிள்ளைகள் இருந்தால் நான் கொண்டு போட்டேன் நேர காலத்தோட. ஏனம்மா என்ன நடந்தது? இந்த இடப்பெயர்வில் அவங்க இல்லையா? நாங்கள் இல்லையா, அவங்க என்னவோ சொல்லிப்பட்டு வந்துட்டாங்களே. இந்த பிள்ளைகளும் அவ்வளோ ஒரு விவேகமான வயது இல்லை. அப்போ அவைகளும் பேசாருன்னா அப்பா அம்மா செத்து போச்சினோம். சரியம்மா, நாங்கள் இது ஒரு எடுத்து பார்த்துட்டு வரோம்மா. ஆவாரம் பூவை பார்த்துட்டு வரோம். சரி, நான் இந்த வீடியோ பார்க்குறவங்கள யாரெண்டாலும் உதவி செய்வாங்க. இருக்கா என்ன வந்து வேணும்? கட்டாயம். இதை விட மட்டும் சொல்லுங்க. இருக்கா உமையாள்புரம், பரந்தன், உமையாள்புரம், கந்தையா, மகேஸ்வரி. ரைட். அம்மா வந்து சந்திங்க இந்த ஆலயம் சம்பந்தமாக கதைக்கிறதுக்கு. பிடிங்கிட்டான் ஆவாரம் பூ. இதுதான் ஆவாரம் பூவா? ஆவாரம் பூ தெரியாதாக்கள் பாருங்கள். இதுதான் ஆவாரம் பூ. இது வந்து உடம்புக்கு நல்லமா அவிச்சு குடிச்சா. இது உடம்புக்கு நல்ல மனுஷன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதனுடைய மருத்துவ குணங்கள் வந்து நிறைய இருக்குது. என்னன்னு சொல்லு, என்னென்ன மருத்துவம்? பெண்களுக்கு வந்து இந்த தலைமுடி அந்த நீளமாக வளர்றதுக்கு, மற்ற ஆண்கள் வந்து மண்ணோட முடி இல்லாதாக்கள் வந்து. அப்போ நான் வைக்கலாமா? நீங்களும் வைக்கலாம், அவிச்சு குடிக்கலாம். நிறைய இதுகள் இருக்கு. வாங்க வா பார்ப்போமா. சரி, காட்டுக்க போய் தான் பிடிக்க போகிறோமா. 10 போகிறோம் பாருங்க. பாலா தான் முன்னுக்கு போகிறான். பாலா தான் எனக்கு பலியாட்டியாக போகிறேன். நான் பின்னால் போகிறேன் ஆவாரம் பூ தூங்குறதுக்கு. இதெல்லாம் கிடக்குமாடா, நைன் செல் இதெல்லாம் கிடக்கு. புல்லுக்கு மேலேயா? இதை சேர் 2 அடியாக நாங்கள் புல்லுக்கு மேலே கால் வச்சு தான் போக வேண்டியது.
சரி, இப்போ அடுத்த பக்கம் போய்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு ஆவாரம் பூ தெரியாதவர்களுக்கு தான் இந்த ஆவாரம் பூ காட்ட போகிறோமா. எனக்கே தெரியும் அவ்வளோ ஆழத்துக்கு நான் இருக்கிறேன். இந்த பூவை பார்த்து தான் இருக்கிறேன். நான் ஆவாரம் பூ இதுதான், இதுக்கு இவ்வளோ பெருமதி இருக்குன்றெல்லாம் தெரியாது. இப்போ தான் நான் உங்களுக்கு இந்த ஆவாரம் பூ என்ன, அதில் என்ன பெருமதி இருக்குன்றலாம். இது ஒரு மரம், இது வீட்டுகளில் வளர்க்குற மரம் தான். பாருங்கள், இதுதான் ஆண்டு வடிவாக இருக்குது. வெட்டி விட்டால் வடிவாக வாரதான் இந்த மரம் தான் போலோட, இந்த சவுக்கு மரம். இப்போ ஆவாரம் பூ பிடுங்க போகிறோம். சரியா? இது வந்து கொஞ்சம் கவனமாக பிடுங்கணும். என்னென்னா இது வந்து கொட்டு பட்டுரும். அந்த சின்ன இதுக்கும் வந்து இது விழுந்துருமன்றதுக்காக நாங்கள் கொஞ்சம் கவனமாக தான் பிடுங்க போகிறோம். பாருங்கள், நல்ல பூ கிடாக்குது. இந்த பூவை நான் பிடுங்க போகிறேன். இதில் வந்து இப்படி முறிச்சு தான் எடுக்கணும் நினைக்கிறேன். இரண்டா ஓகே. இதுதான் ஆவாரம் பூ. தெரியாத வடிவாக பாருங்கள். வேறு பூக்களும் இதே மாதிரி இன்னொரு பூவும் இருக்குது. என்ன கொன்றை பூ, என்ன கொண்டல் பூ ஒன்று இருக்குது. அதுக்கும் இதே மாடலில் இருக்குது. கொஞ்சம் வித்தியாசம். இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஆனால் இதில் வந்து நீங்கள் சில மாறி பிடிங்கிருவீங்க. இருந்தாலும் மாறி பிடிங்கிறாங்க. இதுதான் வந்து ஆவாரம் பூ. வடிவாக பாருங்கள், இதழ்களெல்லாம் பாருங்கள். இதில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுகர்காரர் உடம்புல வந்து கெட்ட நீர்கள் அதெல்லாம் வந்து அகற்றுறதுக்கு நல்ல மாதிரி சொல்லிடலாம். அதோட இப்போ அம்மா ஒரு ஆளை நான் சந்தித்து காய்ச்சேன். அம்மா சொன்னால் இந்த வேர் இருக்குது தான், ஆவாரம் பூ மரத்தின் வேரை வந்து அவிச்சு குடித்தா உடம்புக்கு நல்ல மாதிரி சொல்கிறான். ஏன்னா அவளுக்கு வந்து நான் நினைக்கிறேன் இப்போ 80-85 வயசு இருக்கும். அவன் சொன்னால் அது உண்மையாக தான் இருக்குது. வேண்டாம், வயசானாக்கள் வந்து நிறைய மருத்துவங்களை கையாண்டவங்க, இப்படியான மருத்துவங்களை தயவு செய்து இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள், எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. ஆவாரம் பூண்ட நன்மையை நாங்கள் முழுமையாக உங்களுக்கு சொல்லப்போகிறோம். வாங்க பார்ப்போம். ஆலயத்துக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம். இதுதான் ஆலயம். ஆலயத்துக்கு முன்பக்கம் தான் இந்த ஆவாரம் பூ பிடிங்கி கொண்டிருக்கிறோம். இந்த ஆவாரம் பூவை பற்றி ஒரு பாட்டும் இருக்குது. என்ன பாட்டு? படி. ஆவாரம் பூவாக அல்லாமல் கில்லாமல் அணைக்க துடிச்சிருக்க ரெண்டு பாட்டும் இருக்குது. நான் நினைக்கிறேன் முதல் வந்து அந்த முதல் இரவுகளில் வந்து இந்த பொடியான பூக்களை போட்டு தான் இரண்டு வாங்க போல தான் கிடக்கு. அந்த நினைக்கிறேன் சரியா தெரியல. அந்த ஆவாரம் பூ பற்றி பாடுறபடியா இங்கே பரவாயில்லைண்ணே. அதே பிடிங்கிட்டான். உலக பிடிங்கினீங்க. இப்போ வந்து தண்ணி ஓடுதுடா பஞ்சால. டே இங்கே தண்ணி கட்டாபுல் காவல். இங்கே தண்ணி வந்து கொண்டிருக்குது. அதில் நல்ல ஒரு ஆறு. இங்கே போய்க்கொண்டிருக்கு தண்ணி, ஓடி போய்க்கொண்டிருக்கு. ஓடு நாங்கள் போய்க்கொண்டிருக்குது. அதில் நாங்களும் ஆவாரம் பூ பிடிங்கி கொண்டு நிற்கிறோம். பாலா, இப்போ நீ பிடுங்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த ஆவாரம் பூ பிடுங்கிறதுக்கு என்ன காரணம்? இப்போ அவசரப்பட்டு இது ஒரு ஆள் சொல்லி விட்டது. ஆறாள் சொல்லி விட்டது? ஃப்ரெண்டுன்னா அம்மாவா? அதுக்காக நீ ரெஸ்ட் எடுத்து சுகருக்கு நல்ல மாமா அது. சுகருக்கு நல்ல. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சால் வந்து பிடிங்கி சாப்பிடலாம் தான். எவ்வளோ ஒரு சுகர்காரர் இருக்கிறாங்க. எங்கள் அப்பா மறுக்கா அவிச்சு குடித்தவர். நான் எனக்கு அப்பேக்கு எனக்கு தெரியாது. இதையும் பிடிங்க அவிச்சு குடிக்கிறீங்க. உண்மையில் கேளுங்க, இந்த நியூஸ் தான் முக்கியமாக. இன்றைக்கு எத்தனையோ பேர் வந்து சுகர் வருத்தத்தால் சரியான கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆப்ரேஷன் செய்யலாது, ஒரு புண் வந்து அது மாறாது, இப்படி நிறைய பிரச்சனையை அனுபவிக்கிறாங்க. ஆனால் உண்மையில் ஆவாரம் பூவால் வந்து உங்களுக்கு நன்மை இருக்குது. ஆவாரம் பூவை வந்து பிடுங்கி அவிச்சு கொடுங்க. இது வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை இந்த ஆவாரம் பூவில். இயற்கையாக நீங்கள் அவிச்சு குடிக்கலாம். குடிச்சிங்கன்னா உண்மையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மருத்துவம் இதில் இருக்குது. சரி, நாங்கள் பார்ப்போம் அடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்ட்டு. நீங்கள் இப்போ இருக்கிற இடமா விடாம இந்த இடம் உங்களோட சொந்த இடமே இதுதானா? நீங்கள் சொந்த இடங்கள் வச்சு ரைட். நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஆவாரம் பூ சம்மந்தமாக இது மறைஞ்சிருக்குறீங்களா? இந்த பூ சம்பந்தமாக எடுங்க, கையில் வச்சுருங்க. இந்த பூ சம்பந்தமாக வந்து சுகர்காரனுக்கு முக்கியமானது. இது வந்து அவிச்சு விடியல நீர் கொடுக்கணும். விடியல வெறும் வயிற்றுல குடிக்கணுமா? விடியவருக்கு பிளேண்டியோ டீயோ ஆளுக்கு கொடுக்காம வெறும் வயிற்றுல இந்த பூவை கொடுக்கணும். இந்த சாரை குடிக்கணுமா? பிளேண்டி மாதிரி அவிச்சோ அவிச்சு தனி பூ போட்டு அவிச்சு அதோட 2 மிளகு போடலாம். மற்றது ஒரு உள்ளி வெள்ளம் அது போட்டு அவிச்சு ஒரு சில்வர் குடிநீர் மாதிரி கொடுக்கணும். உங்களோட குடும்பத்தில் யாருக்காவது இப்படி நடந்திருக்கா? அப்படி பெரியப்பாக்கு இருக்கு. பெரியப்பாக்கு இருந்து அவர் இறந்துட்டு, ஆனா அவருக்கு கனகாலமா இந்த வைத்தியம் செய்து நாங்க சுகமாயினதா? சுகர் இருந்து இப்ப இது கொடுத்த அப்புறம் ஒரு சுகமாயிட்டு. சுகர் குறைஞ்சு கொண்டு சுகர் கூடும்.
நாங்க கொண்டு செக் பண்ணக்க கூடும் இதை அவிச்சு இந்த நீர் கொடுத்தா அப்புறம் அவருக்கு குறையும் குறையும் ரைட் ஆனா இது நல்ல ஒரு விஷயம் இப்ப இதுக்குமே தெரியாது சுகருக்கு முக்கியமானது இது வந்து கன பேர் பாவிக்கும் இப்ப என்னண்டாலக்கா இதை வந்து சுகருக்கு தெரிஞ்சும் கனவர் இதை வந்து குடிக்கிறல என்னண்டா இது எங்க புடுங்குறது எங்க இருக்கு என்னன்றது இப்ப ஆவாரம் பூ வேண்டு இதே மாதிரி இன்னொரு பூவும் இருக்கு மஞ்சள் பூ வேண்டு எனக்கும் புல காலத்துக்கு இப்ப இதுதான் ஆவாரம் பூ வேண்டு இப்ப தெரியும் எங்களுக்கு தெரியும் ஏன்டா நாங்கள் இதுல மினக்கிறதும் இல்லை பாக்குறதும் இல்லானே நாங்க இது சுகர்காரருக்கு கொடுத்துருக்கோம் ஆனா இதுல பட்டையில ஏதோ சுகர்கார ஏதோ பட்டைய பற்றி எங்களுக்கு விளப்பம் தெரியும் பூ தான் அவிச்சு குடிநீர் குடிக்கிறது ஆனா சுகருக்கு சொல்லப்பட்ட ஒரு பொருள் என்ன பாக்குறார்கள் நீங்களும் இதை தேடி பிடுங்குங்க சரியாக்கா ஓகே பூ பிடுங்குறது வந்து கஷ்டம் ஏனெண்டா 10 ஏழுக்க காட்டுக்க போய் தான் பிடுங்கணும் இது வந்து ஊருக்கு இல்லை பெரிய பட்டை காடு அண்டித்தான் வளர்றது பெரிய காடுகளை அண்டித்தான் இது வளரும் ஏன்டா சின்ன காடுகளுக்கு இல்லை இது அப்போ நாங்கள் அதில் வந்து தூரமாக தான் இருக்கு தூரமாக தான் இருக்கும் கிட்ட இருக்குது அது ஒரு மரம் ஒரு நான் நினைக்கிறேன் 2 கிலோமீட்டர் கொண்டு 3 கிலோமீட்டர் கொண்டு தான் இருக்கும் அப்படி இருக்கிற மரங்களுக்கு தான் போய் நாங்கள் பிடுங்கலாம் ஏன்னா கிட்ட நிற்கிற மரங்கள் இல்லை இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஏதாவது வந்து நாங்கள் பிடுங்க போகிறோம்னா கூடுதலாக மரங்கள் கிட்ட இருக்கும் சம்பு மரம் நிற்குது இல்லை சம்பு இருக்குது பாருங்க சம்பு புல் வந்து என்னத்துக்கு எடுக்கிறா பாய்பின்றதுக்கு எடுக்கலாம் இந்த சம்பு புல் ஆனால் அவ்வளோ தொகை இல்லை கொஞ்சம் தான் நிற்குது நாங்கள் போகிற பார்த்து என்ன சறுக்கி விழுந்துடும் அவ்வளோ சுவர் அந்த ஒரு பிரச்சனையால் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம் ஒரு தொகை இதில் பிடுங்கியாச்சு இவ்வளோதான் பிடுங்கியிருக்கிறோம் இவ்வளோதான் பிடுங்கியிருக்கேன் 7 மணிக்கு வந்தேனா சறுக்கிட்டு பார்த்தேன் 7 மணிக்கு வந்து இவ்வளோதான் பிடிங்கிருக்கேன்டா ஜோதிச்சு பாருங்க இவ்வளோ தூரம் திரிஞ்சிருக்கும் தான் பிடிங்கிருப்போம் உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் அக்காட்ட எங்கே ஆரம்பம் தெரியுமா இது வந்து இங்கேருந்து வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பினோம்னு சொல்லினோம் அதில் ஒரு ஐயா நிற்கிறாவற்றையும் கேட்டுப்பாவேன் இந்த வயசான வணக்கம் தம்பி நாங்கள் இப்போ ஆவாரம் பூ சம்மந்தமாக தான் நாங்கள் இப்போ கேட்டுக்கொண்டு வரோம் எல்லாட்டையும் இந்த ஆவாரம் பூவில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்லினோம் உங்களுக்கு நீங்கள் எதுவும் அதில் அறிஞ்சிங்களா உங்களோட வயசுக்கு அறிஞ்சிருக்கலாம் பெருசாக எனக்கு அதை பற்றி சொல்ல முடியாது இருந்தாலும் அது ஒரு வைத்திய தேவைக்காக மருத்துவ தேவைக்காக பாவிக்கிறதுன்றதை பற்றி எனக்கு நல்லா தெரியும் இதுகள் என்றது அப்போ தெரியாமல் சொல்லுவது அச்சமித்தான் அது சரி நீங்கள் எங்கே இருக்கிறீங்க நான் கிளிநொச்சியில் ஆனந்தபுரம் இப்போ இங்கே தூர பயணம் செய்ய போகிறீங்க போல கோயிலுக்கு போகிறோம் சரி ஐயா ஓகே தேங்க்ஸ் ஓகே தேங்க்யூ ஓகே ஓகே